அனைவருக்கும் வணக்கம். இங்குள்ள மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ம யோகா அண்ட் பிராணாயாமமோட வகுப்பு 2வது செஷன் பெரிய மாணவர்களுக்கு ஆரம்பிக்க போறோம். நம்ம வகுப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்து, தேவாரம் படிப்போம். அனைவரும் உங்க திருப்பாடல் புத்தகத்தை தயாரா வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவாரம் படிக்கலாம். திருப்பாடல் புஸ்தகம், திருமூலர் திருமந்திரம். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின். பக்கம் 134. விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின். விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கை விளக்கும் விளக்கு உடையார்கள். விளக்கில் விளங்கும் விளக்கு அவர்தாமே. திருச்சிற்றம்பலம். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின். விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின். விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கை விளக்கும் விளக்கு உடையார்கள். விளக்கை விளக்கும் விளக்கு உடையார்கள். விளக்கில் விளங்கும் விளக்கு அவர் தாமே. விளக்கை விளக்கும் விளக்கு உடையார்கள். விளக்கில் விளங்கும் விளக்கு அவர் தாமே. திருச்சிற்றம்பலம். மரித்து மரித்தும் மரியாவண்ணம் உரித்து நிற்பது உண்மை. ஆக்ககரமான செயல் உடலை சீராய் வைத்திருக்கும் மோகம், அதற்கு துணை செய்யும் சித்த வாழ்வியல், அதற்கு மூலமான இயற்கை உறவியல், ஆகம சிந்தனையியல், கற்குத்திறன் போன்றவற்றை தமிழ் வழி கற்றுக் கொடுக்கும் பாடசாலை பினாங்கு சுய மெய்யறிவகம். 1990களில் ஆரம்பித்து 21 ஆண்டுகளாக இயங்கி வரும் இவ்வகுப்பு பல்வேறு துறைகளிலும் பல்வேறு நாடுகளிலும் பணியாற்றும் அளவில் ஏறத்தாழ 6000 மாணவர்களை உருவாக்கியுள்ளது. இவ்வகுப்பானது பல துறையை சார்ந்த தொண்டுள்ளம் கொண்ட ஆர்வலர்களின் ஒருமித்த முயற்சியாகும். முறையாக வகுக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் வழி தமிழ் வகுப்பு, கற்கும் திறன், இயற்கை உறவியல், ஆகம சிந்தனை, சித்த வாழ்வியல், ஓகமும் பிரயாணமும், ஆன்றோர் வாழ்வியல் பதின்ம கல்வி, நெறிமுறை கல்வி போன்ற வாழ்வியல் கல்வி செயல் வழியாக இங்கு கற்றுத்தரப்படுகிறது. அனுபவ கல்வியே மெய்யான கல்வி என்பதை பறைசாற்றும் வகையில் இக்கோவிட் காலகட்டத்திலும் பினாங்கு சுய மெய்யறிவகம் இவ்வகுப்பை இயங்கலை வழியாக நடத்தி வருகின்றது. கற்றலுக்கு எல்லை இல்லை. பினாங்கு சுய மெய்யறிவகம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. நம்மை நாமே அறிவோம், இயற்கை மெய்யை உணர்வோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். சரி, இன்னைக்கு நம்ம யோகா மற்றும் பிராணாயாமம் வகுப்புல இணைஞ்சிருக்கோம். இந்த வாரமும் அடுத்த வாரமும் இந்த வகுப்பு தான் தொடரப்போகுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என் மூச்சு. அது என்ன என் மூச்சு? நம்ம எப்பவும் போலதான் சுவாசிச்சுட்டு இருக்கோம். இதுல என்ன புதுசா இருக்கு? நம்ம மூச்சை பத்தி தான் ரொம்ப ஆழமா, ரொம்ப நுட்பமா பார்க்க போறோம். சரி, இப்ப அனைவரும் உங்களோட கேஷுவல் அட்டையரோட ஒரு விரிப்பு, யோகா மேட், ஒரு தடிமனான விரிப்போட தயாரா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அனைவரையும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்களோட உணவை எடுத்துக்கொள்ள சொல்லி போட்டிருக்கோம். அண்ட் ஒரு பெலூனை தயாரா வச்சுக்கோங்க. அப்படி பெலூன் இல்லாதவங்க ஊதுனா விரிகிற மாதிரி உள்ள ஒரு பிளாஸ்டிக் பேக், ஒரு நெகிழி பைய தயாரா வச்சுக்கோங்க.
சரி, இப்ப நம்ம செஷன் வந்து ஆக்டிவிட்டி, பாடம் ஆக்டிவிட்டி, இப்படி ஆக்டிவிட்டி பேஸ்டா நகர போது அனைவரும் விறுவிறுப்பா இருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஓகே, நம்ம வகுப்பை தொடங்கலாம். வணக்கம் டீச்சர். நன்றி லிங்கேஷ். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, என்ன ஒரு பேர் தான் எனக்கு சவுண்ட் கேக்குது, மத்தவங்கலாம் வந்து சுறுசுறுப்பா இல்லாத மாதிரி இருக்காங்க. ஓகே, சரி, பாடத்துக்கு போவோம். ஓகே, நம்ம முன்பு பாடத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன கத்துக்கிட்டோம்? நம்ம என்ன போன வகுப்புல நம்ம கொஞ்சம் ரீகேப் பண்ணுவோம். அப்பனாக்கா நம்ம கொஞ்சம் மேல் பார்வை பார்த்துருவோம். போன வகுப்பு நினைவு இருக்கா உங்களுக்குலாம்? யோகா கத்துக்கிட்டோம், சரிங்களா? யோகா கத்துக்கிட்டோம், யோகா ஆசனங்கள் கத்துக்கிட்டோம், சரிங்களா? இப்ப நம்ம அது கொஞ்சம் சுருக்கமா போயிடுவோம். யோகம் என்றால் என்ன? வாட் இஸ் யோகா? யோகானா என்ன? யாருனால சொல்ல முடியும்? ஓகே, யோகா என்றால் நம்ம மனசு, புத்தி, உடல் ஒரு நிலையில இருக்கும் போது தான் நம்ம யோகான்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்லணும்னா சொன்னோம்னா, நம்ம எந்த செயல் இல்லைன்னா யோகா செய்யும் போத இந்த 3 ஒன்றா இயங்குனா தான் ஒரு செயல் படப்படும், செயலாக முடியும். அப்பனாக்கா மனம், புத்தி, உடல், அதான் நம்ம யோகான்னு சொல்றோம். ஓகே, நிறைய யோகா ஆசனங்கள் கத்துக்கிட்டோம். ஓகே, யாரு சொல்ல முடியும் என்னென்ன ஆசனங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் போன வகுப்புல? வருஷப்படுத்த முடியுமா? சிட்டிங் பொசிஷன்ல இருந்து. ஓகே, நீங்க பாருங்க, அங்க சுகாசனம், வஜ்ராசனம், பத்மாசனம், அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கோமுகாசனம், விருக்ஷாசனம், பக்த கோணாசனம், உட்கட்ட ஆசனம், புஜாங்காசனம். அப்புறம் கடைசியா ஒரு ஆசனம், எல்லா ஆசனங்களும் செஞ்சு கடைசியா ஒரு ஆசனம் செய்வோம். அது என்ன ஆசனம்? பதில் சொல்ல முடியுமா யாராச்சா? சவாசனம். அப்பனா அது காப்ஸ் பொசிஷன்ல உள்ள ஆசனம். அப்பனாக்க நம்ம எல்லா ஆசனங்கள் செஞ்சு முடிச்சு நம்ம வந்து நம்ம பாடி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும்ல, அப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த சவாசனம் செய்வோம். செஞ்சுக்கிட்டு இருக்குங்களா? நீங்க இப்ப பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அன்றாடம்? யாரா பயிற்சி பண்ணிட்டு இருங்க, தம்ஸ் அப் பண்ணுங்க, நான் பாக்கலாம். ஓகே, சரி, நினைக்கிறேன் டீச்சர் நம்பிக்கையோட இருக்க நீங்க எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்ப நம்ம இன்றைய உள்ள பாடத்துக்கு அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாஸ்க் கொடுத்திருந்தோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாஸ்க் கொடுத்திருந்தோம். அந்த லெவல் 2ல நீங்க பாத்தீங்கன்னா 2 பேர் தான் எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க, மத்தவங்க எல்லாம் வந்து அனுப்பல. யாருன்னா பாத்தீங்கன்னா வாரேஷ், வாழ்த்துக்கள், நீங்க இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சு படம் பிடிச்சி நீங்க அனுப்பியிருந்தீங்க. அதே போல ஞாழன். சோ நீங்க வந்து வெரி குட், கிரேட் ஜாப். ஓகே, சரி, இப்ப நம்ம இந்த வாரத்துக்குள்ள பாடத்துக்கு போயிருவோம், சரிங்களா? இந்த வாரத்துக்குள்ள பாடம் என்னன்னா பிராணாயாமம், ஏன் மூச்சு அப்படின்னா மை பிரீதிங். அதுக்கு முன்னே நம்ம பிராணாயாமம் பார்க்கும் போத நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இங்க பண்ணுவேன், சரிங்களா? அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு இருக்கும் போத நான் ரொம்ப கேள்விகள்லாம் கேட்பேன், சின்ன சின்ன கேள்விகள்லாம். அந்த கேள்வி வரும்போது எனக்கு வந்து பதில் வேணும் உங்ககிட்ட இருந்து. நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து நல்லா பதில் சொன்னாங்க. ஓகே, இப்ப நீங்க உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன், நான் உயிரோட இருக்க வேண்டியது என்ன? If I want to be alive, என்னன்னு அடிப்படை தேவை சொல்லுங்க பாப்போம். மூச்சு வேற? தண்ணி வேற? சாப்பாடு வேற? ஓகே, வெரி குட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடிப்படை தேவை வந்து சாப்பாடு நம்மளுக்கு எப்ப தேவைப்படும்? உணவு எப்ப தேவைப்படும் நம்ம உடம்புக்கு? பசிக்கும் போது தேவைப்படும். எதுக்காக பசிக்கும் போது தேவைப்படும் நம்ம உடலுக்கு? எதுக்காக நம்மளுக்கு தேவைப்படும்? பசி ஆறும் பசிக்கும் போது. அப்ப நம்ம உடல் ஆரோக்கியமாவும் தேவைப்படும், சரிங்களா? நம்ம ஹெல்த்தி ஃபுட் நம்ம சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். இந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுறது பார்த்தா நீங்க வந்து ஜங்க் ஃபுட் மட்டும் இல்ல, நீங்க இப்ப பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் இந்த பெண்டமிக்ல சாப்பிடணும்னு நினைச்சாக்கா உடனே என்ன செய்வாங்க, கிராப்ல போய் பர்கரு, KFC, அப்புறம் பீஸா, இது மாதிரி தான் சாப்பிடுறாங்க. நம்ம உடலுக்கு தேவையான நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா சாப்பாடு நியூட்ரிஷன் ஃபுட், சத்து உள்ள சாப்பாடுங்க. அப்படின்னாக்கா எல்லாமே பேலன்ஸா இருக்கணும், சரிங்களா?
அப்ப நம்மளுக்கு வளர்ச்சி தேவை. வளர்ச்சினாக்கா சரியான உணவு சத்து நம்மளுக்கு வேணும். அப்ப நம்ம எனர்ஜியா இருக்கிறதுக்குன்னா ஒண்ணு சரியான உணவு சத்து தேவை. அப்ப நம்ம பார்க்க போனாக்கா உயிரா இருக்கிறது முக்கியமான தேவை வந்து சாப்பாடு. விளங்கிருச்சா? அடுத்தது என்ன தேவை நீங்க பாத்தீங்கன்னா தண்ணீர். தண்ணீர் எதுக்காக குடிக்கிறோம்? தாகத்துக்கு மட்டும் இல்ல. நம்ம தண்ணீர் என்ன செய்யணும்னாக்கா நம்ம உடம்புல தண்ணி இருக்கா இல்லையா? இருக்கு. இப்படிப்பட்டா நம்ம சாப்பிட்ட சாப்பாட உணவை வந்து நம்ம உடம்புக்குள்ள போனோம்னா சொந்தமாவே டைஜஸ்ட் பண்ணிடாது. நம்மளுக்கு தண்ணீர் தேவை. அது போய் நம்மளுக்கு உதவி செய்யும் டைஜஸ்ட் பண்றதுக்கு. சரிங்களா? அப்புறம் நம்ம ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் வேலை செய்யறதுக்கு கிட்னிலாம் வந்து தண்ணீர் தேவை. அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாப்பிட்ட சாப்பாடை ஜீர்ணிச்சு தண்ணீர்லாம் வந்து வெளியாக்கி அது யூரினா போவோம். நம்ம சாப்பிட்டது வந்து நம்மளுக்கு மலமா போவோம். அப்ப அதுல தண்ணி இருக்கு. ஒவ்வொரு பார்த்தா நம்ம உடம்புக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இந்த ரெண்டும் உணவும் தண்ணீரும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் உயிரா இருக்கிறதுக்கு. அதை தவிர்த்து நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்ன தேவைனாக்கா அந்த படத்துல என்ன காட்டுது? காற்று. அப்ப நம்ம காற்று வந்து ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான தேவை. சரிங்களா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த மூன்றுல நீங்க பார்க்க முடியுது வந்து நீங்க வந்து சாப்பாடு, தண்ணீர். சரி, சாப்பாடு உங்களால பார்க்க முடியுமா? டேஸ்ட் பண்ண முடியுமா? ருசிக்க முடியுமா? எல்லாமே செய்ய முடியும். அதே போலதான் நீங்க வந்து தண்ணீரும் உங்களால சாப்பிட முடியும், ருசிக்க முடியும், டேஸ்ட் பண்ண முடியும். ஆனா காற்று உங்களால பார்க்க முடியுமா? டேஸ்ட் பண்ண முடியுமா? ஃபீல் பண்ண முடியுமா? டச் பண்ண முடியுமா? முடியாது. இதெல்லாம் செய்ய முடியாது. அப்ப நம்ம எப்படி நம்ம காற்றை பார்க்கலாம்? இப்ப தண்ணீர் இல்லாட்டி கூட நம்ம வந்து நம்ம உடம்புல தண்ணீர் இல்லாட்டா சூடாயிரும். ஆமாவா இல்லையா? சாப்பாடு ஃபீல் பண்ணலாம். சரி, ஃபீல் பண்ணலாம். எப்படி ஃபீல் பண்ற? எப்படி ஃபீல் பண்றதை விட்டுட்டு டச் பண்ணுமா ஒண்ணும் பண்ணல. எப்படி நம்ம அதை பாக்குற விதியம் நம்ம மூலியமா எப்படி அந்த காற்றை பார்க்கலாம்? அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம காற்றை எப்படி பார்க்கணும்? ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் ப்ரூஃப் காட்டுறேன். உங்க நேரம் நிமிடம் உட்காருங்க எல்லாரும். ஓகே, உட்காந்துட்டீங்களா? உங்க விரலை எடுத்து உங்க மூக்கு கீழே வைங்க. ஓகே, மூச்சு விட்டுக்கிட்டே இருங்க. ஓகே, அப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுதாங்க? அங்க ஒரு பார்க்க முடியும் என்னன்னாக்கா மூச்சு வந்து காற்று நம்மளுக்கு ஃபீல் பண்ணும். அப்படின்னாக்கா அங்க உதாரணம் நம்மளுக்கு காற்று இருக்குன்னு தேவை. சரிங்களா? அப்ப இந்த மூணுலயும் சாப்பாடு, காற்று, மூச்சு காற்று, தண்ணீர், இந்த மூணுல எது ரொம்ப 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 முக்கியம் சொல்ல முடியுமா? விளங்க மாட்டேங்குது. சத்தமா சொல்லுங்க. மூச்சு. ஓகே, மூச்சு ரொம்ப முக்கியம். வந்து மூச்சு. ஏன் மூச்சுன்னு சொல்லுங்க. உணவு சாப்பிடாம 2-3 வாரமா நம்ம இருக்க முடியும். ஆனா மூச்சு விடாம நம்மளால ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாது. ஓகே, சரியா சொன்னுங்க. அப்பனா நீங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம நீங்க கொஞ்ச நாள் வாழலாம். தண்ணி இல்லாம நீங்க ஒரு 3 நாளைக்கு நீங்க வாழலாம். மூச்சு மட்டும் காற்று இல்லைன்னாக்கா வாழ முடியுமா? உயிரா இருக்க முடியுமா? அறவே இருக்க முடியாது. எவ்ரி மோமெண்ட், எவ்ரி செகண்ட் நீங்க மூச்சு இழுத்து காற்று இழுத்துக்கிட்டே இருக்குங்க. நீங்க உயிரா இருக்கு. விளங்கிருச்சா? ஓகே, அப்ப நம்ம உயிரோட இருக்கிறது இந்த 3 பேசிக் தேவை உங்களுக்கு. ஓகே, இப்பதான் நம்ம இந்த மூச்சை பத்தி கத்துக்கிட்டோம். இப்பதான் பாடத்துக்கே போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்ப நான் அதுக்கு முன்ன அந்த பாடத்துக்கு போவாதுக்கு முன்ன நம்ம சின்ன ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சிருவோம். சரிங்களா? நம்மளுக்கு இந்த 3 முக்கியத்தை எப்படி நம்ம வந்து ஆக்டிவிட்டியா மூலியமான இப்ப நம்ம நிகேஷன் என்ன கூப்பிடுவோம். சரி, வணக்கம் மாணவர்களே. இப்ப நம்ம ஆக்டிவிட்டில இணைஞ்சிருக்கோம். இப்ப நம்ம படிச்ச விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். சரி, இப்ப நம்ம என்ன படிச்சோம்? மூச்சு தான் நம்மளோட உயிரோட வச்சிருக்கு. நம்ம கூட அந்த மூச்சு கனெக்ட் ஆகிட்டே இருக்கு, தொடர்புலே இருக்கு அப்படின்னு படிச்சோம். ஆனா பொதுவா நம்ம அதை ஃபீல் பண்றதே இல்லை. ஓடி மூச்சு வாங்கும் போதோ இல்ல சளி பிடிச்சிருக்கும் போதோ அப்பதான் நம்ம மூச்சு விடுறோன்னே நம்ம வந்து அதை உணர்றோம். அப்ப அந்த விழிப்புணர்வை நம்ம இங்க கொண்டு வர்றதுக்கு தான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி செய்ய போறோம். ஓகே, இந்த ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு எல்லாரும் உங்க வீடியோவை திறக்கிறதுக்காக அழைக்கிறோம். ஓகே, வீடியோவை திறந்து ரெடியா வச்சிருங்க. இது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா, நீங்க உங்க மூச்சை இழுத்து ஹோல்ட் பண்ணிக்குவீங்க. நான் வந்து ஒரு 15 கவுண்ட் வரையும் கனெக்ட் பண்ணுவேன். அது வரையும் உங்க மூச்சை ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணும்.
சரியா? இது வந்து மூக்குல வந்து மூக்கு அடைப்பு உள்ளவங்க, சளி பிடிச்சிருக்கிறவங்க, ஆஸ்துமா உள்ளவங்க செய்யறத தவிர்த்துருங்க. அண்ட் யாருக்காவது நடுவுல ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களை யாரும் ஃபாஸ்ட் பண்ணல, நீங்க தாராளமா விட்டுறலாம். ஓகே, விட்டுட்டு நீங்க எந்த செகண்ட்ல விட்டீங்க அப்படின்னு கணக்கெடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே வாட்டி இழுத்துட்டு விட்டுட்டா திருப்பி இழுக்க கூடாது. சரி, இப்ப நம்ம ஆக்டிவிட்டி ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் வீடியோ தொடங்க பார்க்கலாம். யார் யார் வீடியோ திறந்திருக்கா? ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி, நம்ம ப்ராக்டிக்கலா செய்ய போறோம். ஓகே, வெரி குட். வீடியோலாம் திறக்க ஆரம்பிக்குது. ரைட், சரி, எல்லாரும் தயாரா இருக்கீங்க? நம்ம ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் மூச்சு இழுங்க. ஓகே, ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கனெக்ட் பண்ண போறேன். ஓகே, ரெடி? நீங்க வந்து இயல்பா உங்களோட பிரெத்தை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சரி, எல்லாரும் மெதுவா உங்க மூச்சை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். அவ்வளவுதான். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி. பட் இதுல இருந்து வாட் வி கேன் லேர்ன், மூச்சு வந்து நம்ம எப்பவுமே கனெக்ஷன் இருக்கு, நம்ம எப்பவுமே சுவாசிச்சுக்கிட்டே இருக்கோம். டு பி அ லைஃப், அந்த மூச்சு நம்ம கூட ஒரு கனெக்ஷன்ல, ஒரு தொடர்புல இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத இப்ப நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சரி, இப்ப நம்ம திரும்பி பாடத்துக்குள்ள போவோம். வணக்கம் டீச்சர். நன்றி லிங்கேஷ். ஓகே, இப்ப நம்ம பாடத்துக்கு போயிருவோம். நம்ம இந்த பாடம் பார்த்தோம்னா பிராணாயாமம் என்றால் என்ன, வாட் இஸ் பிராணாயாமம். ஏ சரி, பிராணாயாமம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை நம்ம பிரிச்சாக்கா நம்ம பார்க்கலாம். பிராணன் கூட்டல் ஆயமம். இது என்ன சொல்றாங்க, பிராணன் கூட்டல் ஆயமம்னா என்ன சொல்றாங்கனாக்கா, பிராணன்னா நீங்க அந்த படத்தை பாருங்க. பிராணன்னா சக்தி, சக்தினா மூச்சு. ஏன் சக்தின்னு சொல்லணும், நீங்க பாருங்க இந்த உலகத்துல நிறைய காற்று இருக்கு, உங்களை சுத்தி நிறைய காற்றுகள் இருக்கு. அந்த காற்றுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சக்திகள் இருக்கு. என்னன்னாக்கா நீங்க பாருங்க, கார்பன் டை ஆக்சைடா இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரோஜன் இருக்கும். அப்புறம் நீங்க வேற வேற காற்றுலாம் நீங்க பாப்போங்க, வேற வேற கேசஸ் எல்லாம் சின்ன சின்ன வழியில உள்ள கேசஸ் இருக்கும். அந்த கேசஸ் எல்லாம் சேர்த்தாதான் அந்த அதெல்லாம் சேர்த்தாதான் நம்ம வந்து அத சக்தின்னு சொல்லுவோம். அப்படின்னா பிராணன்னா சக்தி, சக்தினா அந்த மூச்சு. அப்ப இப்ப பிராணன் நம்ம சொன்னப்ப சக்தின்னு சொல்லிட்டோமா இல்லையா? அப்ப நம்ம மூக்கு வழியா நம்ம மூச்சு இழுக்கும் போத நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடலுக்குள்ள நிறைய காற்றுகள் போறோம் மூச்சு இழுக்கும் போத. அப்ப சுவாசிக்கும் போது நிறைய காற்று போடும் போத நம்ம உடலுக்குள்ள நிறைய அதிகமா காற்று போடுது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன் தான் நிறைய இருக்கும். அப்ப அது கார்பன் டை ஆக்சைடு உள்ள போவோம், நைட்ரோஜன் எல்லாமே போவோம். ஆனா உள் வாங்கி இருக்கிற காத்தை பார்த்தாக்கா நீங்க நிறைய ஆக்சிஜன். அதனால்தான் நம்ம பார்த்தோம்னா அந்த காலத்துல பிராணன் ஏன் சக்தின்னு சொல்றாங்கன்னா, நீங்க பாட்டிங்க அப்பா அம்மாங்கெல்லாம் நீ பார்த்தா உங்களுக்கு நீங்க ஆத்திரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு திட்டுவாங்க, என் பிராணத்தை வாங்காதேன்னு சொல்லுவாங்க, பிராணனை வாங்காதேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என் உயிரை வாங்காதேன்னு சொல்றாங்க, என் சக்தியை வாங்காதேன்னு சொல்றாங்க, அப்படின்னா என் மூச்சை வாங்காதேன்னு சொல்றாங்க. அப்படின்னாக்கா உயிர்னாக்கா மூச்சு, சக்தி. அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற உயிர் தான் அந்த காற்றாக உயிர் வழின்னு சொல்ற ஒரு பெயர் வந்து ஆக்சிஜன். சரிங்களா? இப்ப விளங்குச்சா? பிராணன்னா சக்தி, நமக்குள்ள இருக்கிற வாங்கின சக்திகள். சக்தினா மூச்சு காற்றாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்ப நீங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஆயமம். ஆயமம்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். ஒழுங்கு இல்லைன்னா விரிவு. அப்படின்னா ஒழுங்குனா ஆங்கிலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன், எக்ஸ்பென்ஷன். எப்படி இது நடக்கும் நீங்க பாருங்க. நீங்க உள் வாங்கின பிராணன சக்திய உள்வாங்கி நீங்க மூக்குக்குள்ள மூலியமா தொண்டைக்குள்ள போய் உங்க சுவாச குழாயில பூந்து அது நுரையீரலுக்குள்ள நிறையும். அப்ப நிறைய எல்லா காற்றும் உள்ள நிறைய போது அதிகமா நிறையிறது வந்து உங்க லங்ஸ்குள்ள, நுரையீரலுக்குள்ள ஆக்சிஜன் நிறைய அதிகமா நுழையும். எல்லா காற்றும் இருக்கும், ஆனா உயிர் வழிதான் நிறைய உள்ளுக்கு இருக்கும்.
அப்ப நம்ம மூச்சு ரெகுலேட் பண்ணும் போது அந்த காற்று உள்ளுக்கு போகும்போது அது என்ன செய்யணும், அது ரெகுலேட் பண்ணி சீராக்கி அது நிறைய பேர் நிறைஞ்சோன்னா நம்ம நுரையீரலுக்குள்ள அது என்ன செய்யும், அதோட வேலையை செய்யும். அப்படின்னாக்கா விரிவுபடுத்த எக்ஸ்பென்ஷன் பண்ணோம். அப்ப அந்த லங்ஸ் அப்ப ஆரம்பிக்கும். எக்ஸ்பென்ஷன் பண்ணோன்னே லங்ஸ் திறந்து அடைக்கும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது பம்ப் பண்ணி மித்த ஆர்கன்ஸ்க்கு விரிவுபடுத்தும். அதுக்கு பேர் தான் ஆயமம். சரிங்களா? பேசிக்கலி நீங்க அந்த பேரை பாத்தீங்கன்னா பிரணாயமம் என்ன சொல்றாங்கன்னாக்கா பிராண கூட்டல் ஆயமம். அப்ப என்ன இங்க வந்து பிரணாயமம்னாக்கா பேசிக்கலி நம்மளாலே நம்ம மூச்சை இழுத்து எப்படி கண்ட்ரோல் பண்ற விதம். நம்மனாலே நம்ம மூச்சு மைண்ட் பிரீதிங் சொன்னால நம்ம எப்படி அதை ரெகுலேட் பண்றோம், விரிவுபடுத்துறோம் நம்ம உடலுக்குள்ள. நம்ம மூச்சை எடுத்து நம்ம எப்படி அதை எக்ஸ்பேண்ட் பண்றோம் மொத்த உடலுக்குள்ள உள்ள ஆர்கன்ஸ். அதுக்குதான் பேரு பிரணாயமம். விளங்கிடுச்சா? ஓகே, சரி. இப்ப வந்து நம்ம வந்து அடுத்தது நம்ம மூச்சுக்குள்ள என்ன இருக்கு சொன்னா சக்தி இருக்கு, பிராண சக்தி இருக்குன்னு சொன்னால அந்த சக்தியை வந்து நம்ம மூச்சை நாம் பயன்படுத்தும் முறை. நம்ம வந்து வேற விஷயத்துக்குலாம் நம்ம அறியாமே நம்ம சக்திய நம்ம மூச்சை வந்து பயன்படுத்துவோம். ஆனா உங்களுக்கு தெரியாது, ஆச்சரியமா இருக்கும். எப்படிலாம் நம்ம செஞ்சிருப்போம் நம்ம சக்தி. சில பேர் நீங்க நினைப்புங்க சக்தினா ஒரு மேஜிக் நினைப்புங்க. ஆக்சுவலி சக்தினா நீங்க பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற பிராண சக்தி. சரிங்களா? அது வேற விஷயத்துக்கு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஓகே இந்த படத்தை நீங்க பாருங்க. இது என்ன நடக்குது இங்க, என்ன நடக்குது இந்த படத்துல? பர்த்டே கேக் ப்ளோ பண்றாங்க. அந்த பர்த்டே கேக்க ப்ளோ பண்ணல, அந்த நெருப்ப அணைக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அந்த நெருப்ப அணைக்கும் போது காத்தாடி தேவையா இல்ல விசிறி தேவையா? என்ன செய்வோம்னாக்கா நம்மளுக்கு நமக்குள்ள உள்ள சக்திய காற்ற மூச்சை வந்து எடுத்து நம்ம வேற விஷயத்துக்கு செய்யறோம். அப்படின்னாக்கா அதை அணைக்கிறோம். அப்புறம் அது எங்கேயிருந்து வந்துச்சு அந்த சக்தி? நமக்குள்ள இருக்கிற சக்தி தான் பிராணன். அதுதான் வந்து நம்ம வந்து மூச்சுன்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே, வேற விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இத பாருங்க, இந்த படத்தை பாருங்க. வேற முறையில நம்ம வேற செயல்ல சூழ்நிலையில நம்ம பயன்படுத்துறது. இந்த பபிள்ஸ் ஊதும் போத சொந்தமா வெளியா வந்துச்சா இல்ல என்ன செஞ்சுச்சு? அப்ப எங்கேயிருந்து ஊதுறோம்? நம்ம உடல்ல உள்ள சக்தியை எடுத்து நம்ம ஊதுறோம். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்குள்ள சக்தி இருக்குதோ, மூச்சு இருக்குதோ, அதிகமா சக்தினா நிறைய பபிள் வெளியாகும். ஓகே, சரி. இந்த செயல் மட்டும் இல்ல, ஆட்டோமேட்டிக்லி நீங்க உங்களுக்கு தெரியாம நிறைய நீங்க உங்களுக்குள்ள ஒரு சக்தி வேற விஷயம் வரும். பாருங்க, நம்ம பேசும் போத கூட ஒரு சவுண்ட் வருதா இல்லையா? அப்பதான் நம்மளுக்கு பேசுறோம்னு ஒரு தெரியுது. அப்ப பாத்துங்க நமக்குள்ள உள்ள சக்தி அது எப்படி சவுண்டாக மாறுதுனாக்கா, உதாரணம் அந்த விசில் பாருங்க, நம்ம அதை ப்ளோ பண்ணோம். அந்த உள்ள சக்தி எடுத்து நம்ம வந்து ஊதுனாக்கா அது வந்து அது ஒரு சவுண்டா மாறும். சரிங்களா? ஒரு இதா மாறும். அப்ப நீங்க வந்து நமக்குள்ள உள்ள சக்தி பிராண சக்தி உள்ள முறை எப்படிலாம் நம்மளுக்கு விதவிதமா. அப்ப பாத்தீங்க, அது மட்டும் இல்லாம சக்தியை நம்ம எப்ப பயன்படுத்தினா நீங்க நிறைய இதுல பாத்தீங்கன்னா இசையா மாத்துறோம். ஃப்ளூட் எடுத்து நீங்க ஊதுனீங்கன்னாக்கா ஒரு அழகான ஒரு இதம் வரும். அந்த இசை பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி ரொம்ப 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 முக்கியமான சக்தி. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த பர்த்டேக்கு என்ஜாய் பண்றதுக்கு நீங்க வந்து அந்த பர்த்டே ப்ளோவர் அது ஊதுங்க. சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தா நிறைய ஊதுவாங்க. அப்ப நம்ம என்ஜாய் பண்றது கூட நம்ம சந்தோஷமா இருக்கிறது கூட நம்ம என்ன பயன்படுத்துறோம்? நமக்குள்ள உள்ள சக்தி. நிறைய விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா நமக்குள்ள உள்ள சக்தி தான் இருக்கு. நம்ம பயன்படுத்தணும் சரியான முறையில. நம்ம சக்தியை பயன்படுத்தினோம்னாக்கா, எனர்ஜியை பயன்படுத்தினா நம்ம ஆரோக்கியமா இருக்கும். சரிங்களா? அதனால்தான் பிரணாயமம் பேசிக்கலி பார்த்தா பிரணாயமம் சொல்றோம் அதுக்கு. சரிங்களா? இப்ப நீங்க எப்படிலாம் நீங்க வந்து பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப அது எப்படி பயன்படுத்தலாம்னு நீங்க உணர்வதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொண்டு வரலாம். இப்ப இங்க லிங்கேஷ் அண்ணன் மறுபடியும் கூப்பிடுறோம். ஓகே, நன்றி டீச்சர். ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்ப நம்ம அடுத்த ஆக்டிவிட்டி செய்ய போறோம். எல்லாரும் உங்க வீடியோ தொடங்க, தயாரா இருங்க. சரி, இதுதான் நம்ம பெலூன் ஆக்டிவிட்டி. எல்லாரும் பெலூன் ரெடியா வச்சிருக்க சொன்னால பெலூன் எடுத்துக்கோங்க. பெலூன் இல்லாதவங்க ஒரு பிளாஸ்டிக் பேக், ஊதுனா விரிகிற மாதிரி ஒரு நெகிழி பை தயாரா வச்சுக்கோங்க. இதான் ஆக்டிவிட்டி. இப்ப எல்லாரும் ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போறோம். ஓகே, வீடியோ தொடங்க, தயாரா இருக்கீங்களா? ஓகே, வெரி குட்.
தெரியுது, சில பேர் வீடியோ திறந்துருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பெலூனை ஊத போறோம். ஓகே, நான் ஒரு 10 வரையும் கவுண்ட் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க பிளாஸ்டிக் பேக்கையோ பெலூனையோ ஊத போறீங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஊதும் போது அந்த சின்னதா இருக்கிற பெலூன் விரியணும். அந்த சுருங்கி இருக்கிற பிளாஸ்டிக் பேக் வந்து விரியணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதை வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணணும். அதுதான் இந்த ஆக்டிவிட்டியோட டார்கெட். சரி, ஓகே, எல்லாரும் உங்க பெலூனோட தயாரா இருங்க. தயாரா இருக்கீங்களா? நான் வந்து ஒரு 15 வரையும் கவுண்ட் பண்ணுவேன். நீங்க அந்த பெலூனையோ பிளாஸ்டிக் பேக்கையோ ஊதணும். ஓகே, உங்க பெலூன் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் பேக்ஸ் எடுத்துக்கோங்க. பலூன் இல்ல. ஓகே, ரெடி? ஓகே, பிளாஸ்டிக் பேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, அது கரெக்டா உங்களோட வாயோட அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, ஹோல்ட் பண்ணிக்கோங்க உங்க பேக்ஸ், பெலூன்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சரி, ரைட். இப்ப நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சோம். இந்த ஆக்டிவிட்டில இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம படிச்சோம் சக்தி அப்படின்னா அந்த மூச்சுல பிராணன் அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கு. இப்ப நீங்க அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் இந்த பெலூனை ஊதுனீங்க. பாத்தீங்களா, அந்த பெலூன் வந்து சுருங்கி இருந்துச்சு, உங்க பிளாஸ்டிக் பேக் எல்லாம் சுருங்கி இருந்துச்சு. நீங்க உங்களோட பிரெத்தை கொடுக்கும் போது, அந்த சக்தியை கொடுக்கும் போது அது எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு. இதுதான் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரிதான் அந்த பிரீதை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது, மூச்சு இழுக்கும் போது நம்ம உடம்புக்கும் அந்த சக்தி கிடைக்கும். அதுதான் இந்த ஆக்டிவிட்டியில நீங்க தெரிஞ்சுக்கிட்டது. சரி, ஆக்டிவிட்டியில கலந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம திருப்பி வகுப்பை தொடரலாம். டீச்சர். ஓகே, நம்ம எப்படி வந்து சுவாசிக்கிறோம்? ஓகே, நீங்க நினைக்கிறீங்க நம்ம எப்படி சுவாசிக்கிறோம்னு நினைக்கிறீங்க? யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா டீச்சருக்கு? எப்படி சுவாசிப்பீங்க? எந்த ஆர்கனை வச்சு சுவாசிப்பீங்க? மூக்கு. ஓகே, மூக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மூக்குல தான் நம்ம வந்து சுவாசிப்போம். அப்ப நம்ம மூக்குக்கு வந்து ஸ்பெஷலா வந்து என்ன இருக்கு, நம்மளுக்கு மூக்குக்கு வந்து 2 கேட் இருக்கு. அப்ப நம்ம மூக்குக்கு கீழே வந்து 2 ஹோல் இருக்கு. அதுதான் வந்து நம்மளுக்கு கேட்டா வந்து வேலை செய்யும். அப்ப நம்மளோட காற்று, நம்மளோட சுவாசிக்கிற பிராண சக்தி எல்லாமே வந்து உள்ளுக்குதான் போவோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிராண சக்தினா டீச்சர் என்ன சொன்னாங்க, காம்பினேஷன் ஆஃப் கேசஸ். அப்ப என்ன, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் நைட்ரோஜன், சின்ன சின்ன மித்த கேசஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து நம்மளுக்கு சக்தியா மாதிரி நம்ம மூக்கு உள்ள போகுது. அப்ப அந்த மூக்கு உள்ள பூந்துட்டோம்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்க உள்ள படத்தை பாருங்க, அந்த மனுஷன் வந்து சுவாசிக்கிறாரு, அவங்களோட லங்ஸ் எங்க போகுது, அவங்களோட லங்ஸ் வந்து நல்லா விரியுது. அப்ப அது எக்ஸ்பேண்ட் பண்ணதுதான் டீச்சர் வந்து ஆயமம்னு விளக்குனாங்க. அப்ப நம்ம மூக்கு வழியா சுவாசிக்கிற காற்று நம்மளோட சுவாச குழாயில வந்து போய் அப்புறம் நம்மளோட லங்ஸ்ல வந்து நிறைவாகுது. இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியும், ஏன்னா ஸ்கூல்ல கண்டிப்பா நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, நம்ம நேரத்தை கடத்தாம நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே, சோ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம மூக்கை பத்தி பேசும்போது எப்பவுமே வந்து நம்ம என்ன செய்வோம், ஓகே உன்னோட மூக்கு சப்பையா இருக்கு, என் மூக்கு கூரா இருக்கு, அந்த மாதிரிதான் வந்து நீங்க பாத்துக்குவீங்க. ஆனா மூக்குக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய என்ன இருக்கு, ரகசியம் இருக்கு. ஓகே, அதோட யூசேஜ் என்னன்னு நம்ம பார்க்க போறீங்க. ஓகே, எல்லாத்துக்கும் மூக்கு உள்ள என்ன இருக்கு, முடி இருக்குல்ல. இத பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வரும். ஆனா உங்க மூக்கு உள்ள வந்து இதுதான், இந்த முடியெல்லாம் வந்து இருக்கு, சின்ன சின்ன முடிகள்லாம் வந்து இருக்கு. ஓகே, இந்த மூக்கோட முடிகள்லாம் வந்து என்ன செய்யும்னா, ஓகே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூக்கோட முடி வந்து நம்மளுக்கு வந்து இப்ப கோவிட் டைம்ல வந்து யார் நம்ம முன்னுக்கு சேஃப் பண்ணதுக்கா, நம்ம ஃப்ரண்ட் லைனர் வந்து நம்மள வந்து சேஃப் பண்ணதுக்கு, நம்மளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு இருக்காங்க. அப்ப இந்த நம்மளோட மூக்கு வந்து நம்மளோட ஃப்ரண்ட் லைன். ஓகே, எதுக்கு வந்து ஃப்ரண்ட் லைனரா இருக்கு, ஏன்னா அந்த சின்ன சின்ன முடி அப்புறம் உள்ளுக்குள்ள மியூக்கஸ், இந்த சளி மாதிரி வளவளப்பா இருக்கும், டிரான்ஸ்பேரண்ட் கலரா இருக்கும்.
அப்ப அது என்ன செய்யும்னா இது இந்த ரெண்டு விஷயம் நண்பனும் என்ன செய்யும்னா அந்த மூக்கு முடியும் அந்த மியூக்கஸும் என்ன செய்யும்னா நம்மளுக்கு தேவையில்லாத டஸ்ட் அப்புறம் நமக்கு தேவையில்லாத ஜெர்ம்ஸ் பாக்டீரியா டீச்சர் சொன்னாங்களா சுற்றி காற்று இருக்கும் அந்த காற்று நம்ம சுத்தி காற்றுல வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஜெர்ம்ஸ் பாக்டீரியா எல்லாம் இருக்கும் பாருங்க. அப்ப அதெல்லாம் என்ன பண்ணும் அதெல்லாம் வந்து அது ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர்னா எப்படி டீச்சர் ஃபில்டர் பண்ணுறதுன்னு நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அம்மா வந்து டீ கலக்குவாங்களா? டீ எல்லாம் கண்டிப்பா எல்லாமே விரும்பி குடிப்பீங்க பாருங்க. அப்ப அம்மா கலக்குற டீ வந்து தேத்தூளோட சேர்ந்து போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்களா? அப்ப வாயில போய் அடைச்சிக்கும். தேத்தூள்னு சேர்ந்து போட்டு கொடுத்தா உங்களுக்கு வாயில அடைச்சிக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க வந்து என்ன செய்வாங்க தேத்தனிய வந்து வடிகட்டி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த குடிக்க போற நீரை மட்டும் தான் கொடுப்பாங்க. சோ அதே மாதிரிதான் நம்மளோட மூக்குல உள்ள முடியும் அந்த மியூக்கஸும் என்ன பண்ணும் அது வந்து மின்னுக்கு வந்து நின்று சோல்ஜர் மாதிரி செக் பண்ணிட்டு தான் காற்றை வந்து உள்ளுக்கு வந்து அனுப்பும். ஓகே, சோ அதுக்கு பிற்பாடு ஓகே அந்த மியூக்கஸ் வந்து என்ன ஆகும்னா சில நேரத்துல வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து தாண்டி போயிடுச்சுன்னா நம்மளோட மியூக்கஸ் வந்து கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீச்சர் சொன்னா அது வந்து டிரான்ஸ்பேரண்ட் கலரா இருக்கும், வெரி கிளியர் கலரா இருக்கும். அப்ப அது என்ன கலரா மாறிடும்? அது வந்து மஞ்சள் இல்லைன்னா பச்சைலா மாறிடும். ரீசன் ஏன் வந்து அது கலர் மாறுதுன்னா ஏன்னா வந்து அது வந்து ஃபைட் பண்ணுது, பாக்டீரியா வந்து ஃபைட் பண்றதுனால தான் வந்து அது வந்து கலர் மாறி இருக்கு. ஓகே, சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து தேவையில்லாத வந்து ஒரு வண்டு சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த சுத்திக்கிட்டே இருக்கிற வண்டு வந்து நம்ம மூக்க பார்த்துட்டு ஓகே அங்க ஒரு பாதை இருக்கு நம்ம உள்ளுக்கு போறதுக்குன்னு சொல்லிட்டு மூக்குள்ள போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஒரு மாதிரியா வந்து டிக்கல் பண்ற மாதிரி இருக்கும், அன்ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம மூக்குக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்த விஷயம் வந்து நம்மளோட லங்ஸ் உள்ளுக்கு போக கூடாது. லங்ஸ் வந்து வெரி ஹைலி சேஃப்ட் செக்யூரிட்டி ஏரியா. அப்ப அது தெரிஞ்சிட்டோன்னே அது என்ன செய்யும்? ஓகே மூக்குக்கு தெரிஞ்சிட்டோன்னே மூக்கு வந்து ஸ்னீஸ் பண்ணிடும். அப்ப தேவையில்லாத விஷயம் எல்லாம் என்ன நடக்கும்? அது அப்படியே வந்து தும்மலா வந்து வெளியே படிக்கிறோம். ஓகே, அதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அந்த நம்ம கிட்ட வந்து அந்த ஜெர்ம்ஸ் அந்த டர்ட்ஸ் அப்புறம் அந்த பாக்டீரியா போகாதெல்லாம் வந்து எங்க ஒட்டிக்கும்? அந்த மியூக்கஸ்ல போய் ஒட்டிக்கும். அப்ப மியூக்கஸ்ல ஒட்டும் போது உங்களுக்கு வந்து அங்க வந்து அன்ஈஸியா இருக்கும். அப்ப சில பேர் என்ன செய்வீங்க அது வந்து கிளீன் பண்ணிடுவீங்க. ஓகே, அந்த பையன் பாருங்க இந்த படத்துல அந்த பையன் வந்து மூக்க உள்ளுக்கு கையை விட்டு கிளீன் படுத்துறாரு. ஓகே, அப்ப அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளுக்கு போகாத ஜெர்ம்ஸ் பாக்டீரியா டஸ்ட் எல்லாம் வந்து அங்க போய் ஒட்டிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து கழிவா வருது. ஓகே, இன்னொரு ரகசியம் பாத்தீங்கன்னா நம்மளோட மூக்குக்கு வந்து என்ன இருக்குன்னா நம்ம மூக்கு வந்து உள்ளுக்கு வந்து ஈரப்பதமாவே இருக்கும். இப்ப வெளியே வந்து நம்மளோட என்வாயரன்மெண்ட் வந்து வெரி ஹாட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க சுவாசிக்கிற காத்து வந்து நீங்க வந்து வெளியே ஹாட்டா இருந்துச்சுன்னா அந்த காத்தும் சேர்ந்து வந்து சூடா தான் இருக்கும். ஆனா நம்ம மூக்குல வந்து நம்ம சுவாசிக்கும் போது என்ன நடக்கும்? உள்ளுக்கு இருக்கிற வந்து அந்த ஈரப்பதம் வந்து அது வந்து அப்படியே வந்து ஹியூமிட் ஆக்கி அப்புறம் தான் வந்து அது என்ன செய்யும்? லங்ஸ்க்கு அனுப்பும். அப்ப அந்த காற்று வந்து லங்ஸ்க்கு போய் சேர்ற காற்று வந்து அது வந்து ஈரப்பதமாவு தான் இருக்கும், அது ட்ரை ஆகாது. ஓகே, அண்ட் ஃபைனலி இது வந்து மூக்குக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. மூக்கு வந்து என்ன செய்யும்? மூக்கு வந்து நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்ப அந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து எங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணும்னா நம்மளோட அந்த மூக்கோட அந்த பேசேஜ்ல வந்து ரிலீஸ் பண்ணும். அப்ப எதுக்கு வந்து அது ரிலீஸ் பண்ணுதுன்னா அது வந்து நம்மளோட அந்த காற்று நம்ம சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல அந்த ஃபில்டர் பண்ண காற்று வந்து அது ஸ்மூத்தா போய் நம்மளோட லங்ஸ்ல வந்து இறங்குறதுக்கு வந்து அது வந்து உதவி பண்ணும். ஓகே, ஆக்சுவலி நைட்ரோ ஆக்சைடு வந்து மூக்குக்கு மட்டும் இல்ல மத்த ஆர்கன்ஸ்க்கும் வந்து அது வெரி யூஸ்ஃபுல். ஆனா இப்ப டீச்சர் வந்து உங்களுக்கு வந்து மூக்கை பத்தி பேசுறதுனால அது வந்து மூக்கு சம்பந்தப்பட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகே, சோஃபா புரிஞ்சிச்சுன்னா டீச்சருக்கு தம்ஸ் அப் பண்ணுங்க. சோ தட் எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைட்ல வந்து புரிஞ்சிச்சுன்னு. ஓகே ஓகே, வெரி குட். ஓகே ஓகே, இப்ப வந்து டீச்சர் வந்து என்னென்னலாம் இப்ப வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் ஷேர் பண்ணணும். இப்ப வந்து டீச்சர் வந்து ஒரு வீடியோ காட்சியா போட்டிருக்கேன். ஓகே, அது வந்து எக்ஸாக்ட்லி நான் டீச்சர் என்ன நான் சொன்னேன் அந்த விஷயம்லாம் வந்து அதுல இருக்கும். சோ அதை பாருங்க முதல்ல. ஓகே, breathing by nose has a number of advantages.
Firstly, hair and mucus in our nose help in filtering out foreign materials, dust, allergens, etc. Secondly, nose breathing releases more nitric oxide, which is ultimately responsible for more release of oxygen. Lastly, nose adds warmth and moisture to inhaled air. This makes it more suitable for our respiratory tract. ஓகே, இப்ப வந்து நம்ம வந்து மூக்க பார்த்துட்டோம். இப்ப நம்மளுக்கு வந்து வாய் இருக்கு. ஓகே, வாய் நம்ம எதுக்கு பார்த்துட்டோம்? ஓகே, வாய் வந்து நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு பாய்ப்போம், தண்ணி குடிக்கிறதுக்கு பாய்ப்போம், அப்புறம் பேசுறதுக்கு பாய்ப்போம். ஓகே, எப்பெல்லாம் நம்ம வந்து மூக்குல வந்து மூச்சு விட மாட்டோம்? ஓகே, யாருக்கு தெரியும் எப்ப நம்ம மூக்குல மூச்சு விட மாட்டோம்? இருக்கா? மூக்குல மூச்சு விடாம இருந்திருக்கீங்களா? தூங்கும்போது. எப்ப நம்ம வந்துட்டு ஓடிட்டு வந்தா வந்துட்டு மூச்சு வாங்கும் போது நம்ம வாயில தான் மூச்சு விடுவோம். ஓகே, வேற? தூங்கும் போதா? ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்ப வந்து சளி பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்மளோட நோஸ் பிளாக் ஆந்துச்சுன்னா, அந்த நேரத்துல வந்து நம்மளால வந்து மூக்குல மூச்சு விட முடியாது. சரியா? அப்ப அதெல்லாம் வந்து டெம்பரரியா நம்மளுக்கு வருது. சோ டெம்பரரியா நம்மளுக்கு வந்து மூக்குல மூச்சு விட முடியாது, பரவாயில்ல. அப்ப வந்து நம்ம வந்து வாயில மூச்சு விடலாம். ஓகே, ஆனா நம்ம வந்து என்ன ஒரு ஹேபிட் ஆக்கிட்டு அப்படின்னா, நம்ம வாயிலே வந்து மூச்சு விடுறதுதான் வந்து நம்ம ஹேபிட் ஆக்கிட்டு இருக்காது. ஏன்னா முதல்ல டீச்சர் வந்து உங்களுக்கு வந்து நோஸ் பத்தி சொல்லும் போது நோஸ்ல வந்து நிறைய விஷயம் இருந்துச்சு. ஓகே, என்ன இருந்துச்சு? நோஸ் மூக்குள்ள வந்து முடி இருந்துச்சு, மூக்குள்ள வந்து மியூக்கஸ் இருந்துச்சு, மூக்குள்ள வந்து ஈரப்பதம் இருந்துச்சு, மூக்குள்ள வந்து நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் பண்ணதுல ஒரு எபிலிட்டி இருந்துச்சு. ஆனா அது எதுவுமே வந்து நம்மளோட வாய்க்கு கிடையாது. அப்ப நம்ம வாயில சுவாசிக்கும் போது என்ன நடக்கும்னா, நம்மளோட அந்த சுத்தி இருக்கிற ஜெர்ம்ஸ், டஸ்ட், பாக்டீரியா எல்லாம் என்ன நடக்கும்? சந்தோஷமா வந்து வாய் உள்ள பூரும். ஓகே, இங்க வாயை திறந்து வச்சிருக்காங்களா, இங்க அவங்களுக்கு ஃபில்டர் இல்ல, அதனால ஜாலியா வந்து உள்ளுக்கு வந்து பூந்துரும். அப்ப உள்ளுக்கு வந்து பூந்துட்டோம்னா நம்மளுக்கு எங்க போய் பிடிக்கும்? நம்ம தொண்டையில தான் நம்மளுக்கு போய் பிடிக்கும். ஓகே, அப்ப நீங்க வந்து ஏற்கனவே வந்து சித்தவாயுவில வந்து இன்ஃபுளுன்சா பத்தி எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க பாருங்க. அப்ப அந்த தொண்டையில போய் பிடிச்சிச்சுன்னா அப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? தொண்டை வலி வரும், காய்ச்சல், சளி, அதெல்லாம் வந்து ஒரு பேக்கேஜா உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அந்த வாயில சுவாச பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா அந்த விஷயத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிடும். சரியா? ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, இதெல்லாம் வந்து போக்கு ரொம்ப நாள் வந்து கண்டினியூஸா வந்து நீங்க வந்து வாயில சுவாசிச்சீங்கன்னா என்னென்னலாம் விஷயம்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரியா இருக்காது, உங்களோட ஹெல்த் ரிஸ்க் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படும். ஓகே, சோ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட வாயில வந்து ஈரப்பதம் வந்து நாக்குல இருக்கும், அந்த என்சைம் இருக்கும், ஸ்லைவா இருக்கும். ஓகே, அந்த நீ வாயில மூச்சு விடும் போது என்ன நடக்கும்னா, அந்த வாய் வந்து அப்படியே ட்ரை ஆகும். அப்ப வாய் ட்ரை ஆயிட்டோன்னு என்ன நடக்கும்? உங்க நாக்கு என்ன, வாய் ட்ரை ஆயிடுச்சுன்னா நாக்கும் ட்ரை ஆயிடும். இப்ப நாக்கு வந்து வறண்டு போச்சுன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடுக்கு உங்களுக்கு டேஸ்ட் தெரியாது. அப்ப நீங்க வந்து கூடுதலா வந்து எந்த டேஸ்ட் சாப்பிட்டாலும் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். சீனி சாப்பிட்டா சீனி இல்லாத மாதிரி இருக்கும், உப்பு சாப்பிட்டா உப்பு கரிக்காத மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து வாயில வந்து மூச்சு விட்டா இந்த மாதிரி வந்து சிம்டம் வந்து வரும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா வந்து அடுத்தது வந்து ஓகே டிஃபார்மேஷன், நம்மளோட பல்லு, நம்மளோட வாய், அந்த ஜா அதெல்லாம் வந்து டிஃபார்ம் ஆயிரும். ஓகே, அது வந்து நார்மலா இருக்காது, அப்ப குறுக்கட் ஆயிரும். அப்ப இந்த மாதிரி நடக்கும் போது இந்த மாதிரி வாயில சுவாசிக்கும் போது அந்த பல்லுவோட ஃபார்மேஷன் பாருங்க, அந்த பல்லு எல்லாம் எப்படி இருக்கு, மேல கீழே அழகா இல்ல, அசிங்கமா இருக்கு. அப்போ உங்களோட ஜா கூட வந்து அப்படியே ஓடி போயிடும். நாலு அறிவுல உங்களோட பல்லு கூட என்ன ஆகும்? ஓகே, பல்லு கூட வந்து டிகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கம் டிசீஸ். ஓகே, கம் வந்து இன்ஃப்ளேம் ஆகி அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிசீஸா வந்து மாறிடும். ஓகே, அப்ப இந்த விஷயம்லாம் நடந்து போகும்போது கடைசியா நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, வாயில நீங்க வந்து நீங்க பேசும்போது உங்க வாய் வந்து நாத்தம் அடிக்கும். ஓகே, அப்ப வாய் நாத்தம் அடிக்கும் போது அது வந்து ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம் ஆயிரும். ஏன்னா நீங்க உங்களுக்கே வந்து வாய் நாத்தம் அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு கான்பிடன்ட் இல்லாம போயிடும்.
ஓகே. சோ யாருமே வந்து உங்களுக்கு நெருங்க மாட்டாங்க. உங்களோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன செஞ்சிருவாங்க, உங்களை விட்டு வந்து தள்ளி போயிடுவாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து டீச்சர் சொல்லுற விஷயம் எல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வாயிலே மூச்சு விட்டு பழகிட்டீங்கன்னா, மூக்க பாய்க்காம இருக்கும் போது நீங்க வாயிலே மூச்சு விட்டு பழகும் போது இந்த விஷயம் எல்லாம் நடக்கும். ரொம்ப குரானிக்கா நடக்கும் போது என்ன தெரியுமா நடக்கும், உங்களோட மூளையில வந்து ஆக்சிஜன் போய் சேராது. வாயில மூச்சு விடும் போது மூளையில போய் ஆக்சிஜன் சேராது. அப்ப மூளையில ஆக்சிஜன் சேரலைன்னா உங்களோட மூளை வந்து மந்தமாயிரும். ஓகே. மூளை மந்தம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்காது. அப்புறம் அது ஒன்னும் வந்து மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம்க்கு வந்து லீட் பண்ணிட்டு போயிடும். ஓகே. லைக் ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர், ஸ்ட்ரோக், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுக்குலாம் வந்து அது வந்து அப்படியே உங்களுக்கு கொண்டுட்டு போயிடும். சரியா? ஓகே. சோ முன்ன நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முன்ன இல்ல இப்ப கூட சாப்பிடும் போது வந்து நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா வந்து சியூ பண்ணி நீங்க வந்து அனுப்பணும்னு சொல்லுவாங்க. ஓகே. நீங்க சாப்பிடும் போது வந்து சியூ பண்ணும் போது நீங்க வாயை திறந்துக்கிட்டு சியூ பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற காத்து எல்லாமே வந்து சேர்ந்து உள்ளுக்கு போவோம். சரியா? சோ அதனாலதான் வந்து நம்மளோட பெரியவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, சாப்பிடும் போது வந்து என்ன செய்யணும், வாயை வந்து நல்லா மென்னுட்டு பேசாம சாப்பிடணும்னு. அப்ப கான்சென்ட்ரேஷன் சாப்பாடுல இருக்கும். சரியா? ஓகே. இது இந்த வாயை பத்தி புரிஞ்சுச்சா? ஓகே. புரிஞ்சுச்சுன்னா டீச்சருக்கு ஒரு தம்ஸ் அப் அனுப்புங்க. ஓகே. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ இன்னொரு ஒரு வீடியோ காட்சி பாருங்க. ஓகே. அது வந்து வாயை பத்தி. Breathing by mouth has the following disadvantages. Firstly, breathing by mouth dries up our saliva. As there is very less saliva, it is unable to protect us against harmful pathogens. In children, continuous mouth breathing may lead to crooked teeth or minor jaw deformities. Thirdly, experts believe that mouth breathing can lead to lack of oxygen in our body. Lastly, mouth breathing also leads to sleep apnea. Sleep apnea results in sleep deprivation, which causes fatigue and exhaustion. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டீச்சர் உங்களுக்கு. ஓகே. அடுத்தது போலாம். ஓகே. நம்ம வந்து மூக்குல பிரீத் பண்ணது பார்த்தாச்சு, வாயில சுவாசிக்கிறது பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுதான் வந்து the right way வந்து நீங்க பிரீதிங் பண்ணுறதுக்குன்னு. ஓகே. அடுத்தது நம்மளோட மூக்குக்கு வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர்னா, மூக்கு வந்து நல்ல ஸ்மெல் எடுக்கும் போது, ஓகே டீச்சர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. வீட்டுல தீபாவளிக்கு வந்து வீட்டுல வந்து பலகாரம் செய்வாங்க. ஆமாவா? குக்கீஸ் செய்வாங்க. அப்ப அந்த குக்கீஸ் எல்லாம் செய்யும் போது நீங்க ரூம்ல உட்காந்து கதவு பூட்டிக்கிட்டு உட்காந்து படிச்சா கூட அந்த வாசம் வந்து உங்களை தேடி வந்து உள்ளுக்கு போகும். அப்ப நீங்க அந்த வாசத்தை வந்து உங்க மூக்கு வந்து எப்படி உணரும், அப்படியே டீப்பா வந்து உள்ளுக்கு அது ஸ்மெல் பண்ணும். ஓகேயா? அப்ப இந்த மூக்குக்கு வந்து நல்ல ஸ்மெல்னா அது வந்து டீப்பா வந்து உள்ளுக்கு இழுக்கும். ஓகே. ஆனா அதே வந்து அந்த நாற்றம், ஓகே, துர்நாற்றம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வெரி சென்சிட்டிவ். அந்த மூக்கு வந்து வெரி சென்சிட்டிவ். பிரீதிங் பேட்டர்னை டக்குன்னு மாத்திரும். ஓகே. இப்ப நாத்தம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல வந்து எலி செத்து கிடக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது வந்து ஒரு 2 நாள் ஆச்சுன்னா எப்படி நாத்தம் அடிக்கும்? ஓகே. நம்ம வந்து நினைக்க முடியாத ஒரு வாடையா இருக்கும். அப்ப நீங்க வந்து உங்க மூக்கு வந்து என்ன சாப்பாடு ஸ்மெல் மாதிரி இழுக்கும்? கண்டிப்பா அது அந்த மாதிரி இழுக்காது. அப்ப மூக்கு வந்து அதோட பிரீதிங் பேட்டர்னை வந்து ஷார்டன் ஆக்கிக்கும். ஓகே. ஷார்டன் ஆக்கிச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த துர்நாற்றம் வந்து நம்ம சுவாசிக்கும் போது அது வந்து எல்லாமே வந்து உள்ளுக்கு போகாது. அது வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்போம். ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா படத்துல பெட் ஸ்மெல் படத்துல பாருங்க. ஓகே. பெட் ஸ்மெல் படத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து பாருங்க என்ன இருக்கு வந்து நீங்க பாருங்க, ஒரு அண்ணன் வந்து என்ன செய்யறாரு, அவர் போய் அந்த குப்பையை போய் தூக்கி போடுறாரு. அந்த குப்பையை தூக்கி போடும் போது அந்த குப்பையும் வந்து சரியான நாட்டமா இருக்கு, அந்த குப்பை தோம்பும் நாட்டமா இருக்கு. ஓகே. அப்ப நாட்டம் அடிக்கும் போது அந்த அண்ணன் என்ன பண்றாரு, அந்த அண்ணன் போய் மூக்க வந்து ஓகே. ஆமா, மூக்க மூடுறாரு. அப்ப மூக்க மூடும் போது என்ன நடக்கும், டீச்சர் சொன்ன மாதிரி
அங்க அந்த நாத்தம் பிடிச்ச இடத்துல வந்து வாயில போறதுக்கு ஐ மீன் அந்த பாக்டீரியா அந்த ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து வாயில போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மூக்க மூடியாச்சா, வேற எங்க சுவாசிப்பீங்க? வாயில தான் சுவாசிப்பீங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட டீச்சர் ஏன் வந்து இதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா, ஏன்னா மூக்குக்கு வந்து அந்த பிரீதிங் பேட்டர்னை மாத்திக்க தெரியும் அக்கார்டிங் டு த ஸ்மெல். நல்ல ஸ்மெல் ஆச்சுன்னா அது நல்லா வாசத்தை இருக்கும். ஆனா அதே வந்து அது பேட் ஸ்மெல் ஆச்சுன்னா அது வந்து அந்த வாசத்தை வந்து குறைச்சிக்கும். ஐ மீன் அந்த ஸ்மெல்ல இழுக்கிறது வந்து குறைச்சிக்கும். அப்ப இனிமே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நாத்தமான ஒரு என்வாயரன்மெண்ட், நாத்தமான ஒரு பிளேஸ்ல இருந்தீங்கன்னா மூக்க மூடாதீங்க. ஓகே, மூக்க மூடாதீங்க. ஏன்னா மூக்க மூடினீங்கன்னா உங்களுக்கு அங்க என்ன கெமிக்கல், என்ன வந்து என்ன விஷயம், தேவையில்லாத விஷயம் இருந்தாலும் அப்படியே வாயில புகுந்துடும். ஓகே, சோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஓகே ஓகே அடுத்தது the proper way of breathing. ஓகே, the proper way of breathing நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூச்சு இழுக்கிற ஐ மீன் மூச்சு சுவாசிக்கிற வழி வந்து சரியா எப்படி வந்து நம்ம சுவாசிக்க போறோம். ஓகே, சோ இப்ப பாருங்க இந்த டயக்ராம்ல உங்களுக்கு என்ன தெரியுது? யாராச்சும் ஒரு ஆள் டீச்சருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அவங்க மூச்சு விடுறாங்க. சொல்லுங்க வனீஷ். மூச்சை விட்டு மூச்சை வெளியே வைக்கிறாங்க. ஓகே, மூச்சை விட்டு மூச்சை வெளியே எடுக்கிறாங்க. அப்ப மூச்சு சுவாசிக்கும் போது என்ன நடக்குது இந்த டயக்ராம்ல? மூச்சு இழுக்கும் போது வயிறு பெருசாகுது, மூச்சு விடும் போது வயிறு சின்னதாகுது. அப்ப நீங்க பாருங்க, நீங்க பலூன் ஆக்டிவிட்டி செஞ்சீங்க. அந்த பலூன் ஆக்டிவிட்டில நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு? மூச்சு உள்ளுக்கு நீங்க வந்து பலூன்ல வந்து அந்த பிளாஸ்டிக்ல வந்து புகுத்தும் போது அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த பலூன் வந்து பெருசா ஆயிடுச்சு. அப்ப மூச்சை அப்ப வந்து அந்த பலூனை வந்து அது உள்ள வந்து காற்று இல்லாத போது என்ன நடந்துச்சு? அந்த பலூன் வந்து அப்படியே அமுங்கி போச்சு. அதே மாதிரிதான் நம்மளோட உடம்பும். அப்ப நம்ம மூச்சை வந்து சுவாசிக்கும் போது என்ன நடக்குது? நம்மளோட வயிறும் நம்மளோட லங்ஸும் வந்து அப்படியே தள்ளி அப்படியே என்ன பெருசா ஆகுது. ஓகேயா? ஆனா நம்ம வந்து எக்ஸேல் பண்ணும் போது நம்மளோட காற்று வெளியாகும் போது என்ன நடக்குது? நம்மளோட வயிறும் நம்மளோட லங்ஸும் வந்து கான்ட்ராக்ட் பண்ணுது, அப்படியே பிளட் ஆகுது, அமுங்கி போகுது. அப்ப இதுதான் வந்து the right way of breathing. அப்ப இந்த பிராணாயாமத்துல வந்து நீங்க வந்து இந்த வே ஆஃப் பிரீதிங்க தான் வந்து நீங்க வந்து என்ன செய்வீங்க? நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்க. பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க செய்யதான் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து பயிற்சி ஆகும். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இத வந்து டீப் பிரீதிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இந்த பிரீதிங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டியா கொண்டு வர்றதுக்கு லிங்கேஷ் அண்ணா வருவாங்க. ஓகே, லிங்கேஷ் அண்ணா. ஓகே, நன்றி டீச்சர். மீண்டும் வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம தேர்ட் ஆக்டிவிட்டியில இருக்கோம், த பிரீதிங் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னா த ப்ராப்பர் வே ஆஃப் பிரீதிங். இந்த ஆக்டிவிட்டியோட அந்த வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு விஷயத்த நம்ம காட்டுவோம். ஓகே, இப்போ நீங்க பாக்குறதுக்கு பெயர் தான் தி ஆக்சிஜன் சேம்பர், பிராணவாயு அரங்கு. இது என்னன்னா பிராணன், நம்ம மூச்சை சரியா இழுக்கும் போது நமக்கு பிராணன் அப்படின்னு ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை தான் இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் தெரப்பி சேம்பர் அப்படின்னு ஒரு மெத்தட்ல கொடுக்குறாங்க. இப்ப இந்த அத்லெட்லாம் இருப்பாங்கல்ல, அத்லெட் ஓடுறவங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா, இன்டர்னலா எக்ஸ்டர்னலா ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஆக்சிஜன் சேம்பர்ல படுக்க வச்சு அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன், உயிர் வலி எல்லாம் தருவாங்க. அப்ப எப்படி இந்த உயிர் வலி வந்து அவங்களுக்கு ரிகவரி ஏற்படுத்துது அப்படின்னா, அந்த ஆக்சிஜன்ல நிறைய பிராண சக்தி இருக்கு. அந்த பிராண சக்தி தான் இவங்களுக்கு தேவையான ரிகவரியை ஏற்படுத்துது. ஆனா பொதுவா இந்த மாதிரி ஆக்சிஜன் சேம்பருக்கு ஒன் டைம் தெரப்பி போனீங்கன்னா ஆயிரக்கணக்குல, தௌசண்ட்ஸ் கணக்குல சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆக்சிஜனுக்கு, அந்த பிராண வாயுவுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஓகே சார், பேக் டு த ஆக்டிவிட்டி சார். அப்ப இந்த மாதிரி அந்த பிராண சக்திய சரியா நம்ம எப்படி பிரீத் பண்ணி உள்வாங்கிறது அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை தான் நம்ம இப்ப செய்ய போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம செய்ய போற ஆக்டிவிட்டி ரொம்ப பெரிய விஷயம். சரி, இப்ப எல்லாரும் வீடியோ திறக்கலாம். நம்ம தேர்ட் ஆக்டிவிட்டி செய்ய போறோம். ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா படத்துல பாக்குற மாதிரியே உங்க ஒரு கைய நெஞ்சில வச்சுக்கோங்க, ஒரு கையில
வயிறுல வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா மூச்சை இழுக்க போறோம். மூச்சை எதுல இருக்கணும்? வாயாலையா மூக்காலையா? வாயால இழுக்கணும். சாரி, மூக்கால இருக்கணும். கரெக்ட். இப்ப வாயால இழுத்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அப்ப மூக்கால இழுக்கிறது தான் சரியான மெத்தட். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மூக்கால மூச்சு இழுத்து நீங்க இன்ஹேல் பண்ணும்போது உங்களோட ஸ்டொமக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்டொமக் வந்து சுருங்கணும். அந்த படத்துல இருக்க மாதிரியே நீங்க இன்ஹேல் பண்ணா உங்க வயிறு விரியணும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? மூக்குல சுவாசிக்கணும், வயிறு விரியணும். இது ரெண்டையும் ஃபீல் பண்ணி ஒரு 5 பிரீதிங் செய்ய போறீங்க. சரியா? தயாரா இருங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? இப்ப எக்ஸ்ஹேல் பண்ணுங்க, மூச்செல்லாம் வெளியே விடுங்க. ஓகே, உங்க வயிறு சுருங்கும். ஓகே, அதை ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம இன்ஹேல் பண்ண போறோம். ஓகே, 1 இன்ஹேல் பண்ணுங்க. ஓகே, மூக்குல இன்ஹேல் பண்ணிருக்கீங்க. உங்களோட வயிறு, உங்களோட ஸ்டொமக் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இப்ப எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. ஸ்டொமக் கான்ட்ராக்ட் ஆயிருக்கும். ஓகே, இப்ப 2 இன்ஹேல் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். அதை ஃபீல் பண்ணுங்க உங்க ஸ்டொமக்க. ஓகே, எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. ஓகே, 3 இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். இந்த ஆக்டிவிட்டி எல்லாரும் சிறப்பா செஞ்சிருக்கீங்க. இப்ப இதுல இருந்து நம்ம 2 விஷயம் கத்துக்கிட்டோம். அதாவது the correct way of breathing through our nose. நம்ம மூக்கின் வழியாக சுவாசிக்கிறதும், நம்ம சுவாசிக்கும் போது நம்மளோட வயிறு எக்ஸ்பேண்ட் ஆகணும். அப்புறம் விடும்போது வயிறு கான்ட்ராக்ட் ஆகணும். இதுதான் the correct way of breathing. இப்ப நீங்க செஞ்ச பிரீதிங்னால உங்களுக்கு அதிக அளவு பிராண சக்தி கிடைச்சிருக்கும். வாழ்த்துக்கள். சரி, இப்ப நம்ம திருப்பி பாடத்துக்குள்ள போவோம். வணக்கம் டீச்சர். நன்றி லிங்கேஷ். ஓகே, நீங்க இந்த பிரீதிங் செய்யும் போது டீச்சர் பார்த்தேன் சில பேர் வந்து மூச்சு வந்து சுவாசிக்கும் போது உங்களோட செஸ்ட், ஷோல்டர் அதெல்லாம் வந்து என்ன ஆகுது? மேல போகுது, மூவிங் அப்வர்ட்ஸ். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து காற்று உள்ளுக்கு இழுக்கும் போது நீங்க சரியா செஞ்சீங்கன்னா அந்த செஸ்ட், நம்ம ஷோல்டர் எல்லாம் வந்து என்ன ஆகாது? மேல போகாது. ஓகே, நம்ம வந்து சரியான இதை வந்து பிராக்டிஸ் பண்ணுனா நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ தட் அடுத்த வாரம் நம்ம செய்யும் போது உங்களுக்கு வந்து அது வந்து பயிற்சி ஆயிடும். ஓகேயா? ஓகே, அடுத்த ஸ்லைடு. ஓகே, நம்ம வந்து இவ்வளவு நேரம் வந்து பிராணாயாமம்னா என்ன, ஓகே, எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். ஓகே, இதுல மூச்சு விடணும், சுவாசிக்கணும், அதெல்லாம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம வந்து பிராணாயாமம் செய்யறோம்னா வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து நோக்கம் தெரியணும். ஓகே, ஆப்ஜெக்டிவ் தெரியணும். கண்டிப்பா நீங்களாம் வந்து வீட்டுல வந்து ஏதாச்சும் ஒரு வேலை அம்மா இல்லைன்னா அப்பா கொடுத்தாங்கன்னா எதுக்கு நான் செய்யணும் கேட்பீங்க. அந்த மாதிரி கேள்வி எல்லாம் நிறைய வரும். அதே மாதிரி நம்ம எதுக்கு செய்ய போறோம்னு இப்ப பாக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அது எதுக்கு நம்ம செய்யறோம்னா எலிமினேட் டாக்ஸிக். ஓகே, டாக்ஸிக்னாலே நம்மளுக்கு வந்து டேஞ்சரஸ். அப்ப நம்ம உடம்புல வந்து டாக்ஸிக் அக்யூமுலேட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஐதர் இன்டர்னலி ஆர் எக்ஸ்டர்னலி. ஓகே, டாக்ஸிக் வந்து எக்ஸ்டர்னலி நம்ம உடம்புல வந்து சேரும் போது நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம வந்து குளிச்சு நம்ம வந்து சோப் போட்டு நல்லா தேய்ச்சி நம்ம வந்து அதை வந்து கிளீன் பண்ணிடலாம். ஆனா ஓகே, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உடம்பு உள்ள வந்து நம்மளுக்கு வந்து டாக்ஸிக் வந்து அக்யூமுலேட் பண்ணும் போது அது நம்மளுக்கு வந்து சில சிம்டம்ஸ் காமிப்போம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சித்த வாழ்வியல்ல வந்து அவங்க ஏற்கனவே வந்து மலம் கழிக்குதல் பத்தி நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. என்னென்ன சிம்டம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. சோ நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து தெரியும். ஓகே, அப்புறம் நம்ம வந்து அந்த சிம்டம் வந்து நம்ம பிசிக்கலி காமிக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும்? நம்மளுக்கு வந்து தெரியும், ஓ நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம எப்படியாச்சும் சரி பண்ணணும், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து அது வேற மாதிரியான பிரச்சனையில வந்து முடியும்னு தெரியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா சித்த வாழ்வியல் கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா பத்தி நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டீச்சரு இன்ஃப்ளூயன்ஸா வந்து நம்மளுக்கு எப்படி முதல்ல வந்து எங்க தாக்குதுன்னா அந்த டாக்ஸிக் வந்து போய் நம்மளோட தொண்டையில வந்து சேர்ந்துடும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே நம்ம வந்து அதை அகற்றிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டாக்ஸிக் எல்லாம் வெளியாயிரும். சோ அதே மாதிரிதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட உடம்புல உள்ள டாக்ஸிக். ஓகே, சோ நம்ம வந்து மலம் கழிக்கணும்.
ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா சித்தவாளி வெளில கூட என்ன சொல்லியிருக்காங்க, மலம் கழிக்க முடியலன்னா நம்ம வந்து எண்ணெய ஊத்தி தொப்புல எண்ணெயை ஊத்தி நம்ம அரக்கி அப்புறம் நம்ம வந்து கக்கா போடலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா யோகா கூட வந்து அதுக்கு வந்து நல்லா வந்து உதவி பண்ணும். ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வந்து மைண்ட். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல கூட வந்து நிறைய டாக்ஸிக் சேரும். ஓகே, டாக்ஸிக் சேருமா மைண்ட்ல? கண்டிப்பா சேரும். ஓகே, எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏகமிக் திங்கிங்ல போன வாரம் வந்து அருள் இருள் பத்தி சொல்லியிருந்தாங்க. அப்ப அருள்னா வந்து வெளிச்சம், இருள்னா வந்து டார்க்னஸ்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த டார்க்னஸ் தான் வந்து நம்மளுக்கு அன்வான்ட் நெகட்டிவ் தாட்ஸ். ஓகே, அப்ப நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஜெலசி, தேவையில்லாத நம்மளுக்கு வந்து ஆத்திரம், ஹேட்ரட், என்வி, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு தாட். அப்ப அதெல்லாம் வந்து நம்ம அகற்றுறதுக்கு வந்து நம்ம வந்து பிராணாயாமம் செஞ்சோம்னா அது வந்து என்ன நடக்கும், நம்மளுக்கு வந்து அது வந்து உதவி பண்ணும். ஓகே, ஆனா எப்ப டீச்சர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, நீங்க போய் வந்து கண்ணாடி முன்னுக்கு நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க கண்ணாடி முன்னுக்கு நிக்கும் போது முதல்ல என்ன பாப்பீங்க, உங்க முகத்தை பாப்பீங்க. ஓகே, எனக்கு பிம்பிள்ஸ் வந்திருக்கா, இல்ல எங்க வந்திருக்கு, மூக்குல வந்திருக்கா, இல்ல கண்ணத்துல வந்திருக்கா, நீங்க முதல்ல போய் பாப்பீங்க. அப்புறம் உங்க உடம்ப வந்து நீங்க வந்து ரசிப்பீங்க. ஓகே, நான் பார்க்க போறேன், எங்க சட்டை போட்டிருக்கு, இங்க தொப்பை போட்டிருக்கா, அங்க தொப்பை போட்டிருக்கா, இந்த தொப்பை போட்டிருந்தா என்னால இந்த சட்டை போட முடியாது, இது டைட் ஆயிருமேன்னு நினைச்சிட்டு நீங்க வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து அப்பியரன்ஸ்க்கு வந்து நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப லெட்ஸ் சே தொப்பை போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கும், அந்த தொப்பை கூட சேர்ந்து என்ன வந்து அங்க வந்து டாக்ஸிக் உட்காந்துருக்கும். அப்ப வந்து பிசிக்கலி வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது நம்ம வந்து அங்க வந்து டாக்ஸிக் வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ நம்ம என்ன செய்வோம், ஆஹா நம்மளுக்கு தொப்பை போட்டிருக்க, நம்ம இதை வந்து குறைக்கணுமே, இல்லைன்னா நம்ம அழகா இருக்க மாட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து நம்மளோட சாப்பாடு அதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்போம். சாப்பாடு, ஆக்டிவிட்டி அதிகரிப்போம். அப்புறம் நம்ம வந்து அப்பியரன்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனால. ஆனா நீங்க அதே கண்ணாடி முன்னுக்கு போய் நின்று நிற்கும் போது உங்களோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு நீங்க பார்க்க முடியுமா? கண்டிப்பா உங்களால வந்து பார்க்க முடியாது. அப்ப மைண்ட்ல அக்யூமுலேட் பண்ற டாக்ஸிக் வந்து எப்படி நம்மளுக்கு வெளிப்படும்னா நம்மளோட பிஹேவியர் மூலியமா வந்து நம்மளுக்கு வெளிப்படும். அப்ப நீங்க பிஹேவியர் மூலியமா வெளிப்படுற போது நிறைய பேருக்கு வந்து உங்க பிஹேவியர் வந்து புடிச்சுக்காம ஆயிரும். ஓகே, ஏன்னா வந்து நீங்க வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் பிஹேவியரா இருக்கும். அப்ப இந்த பிஹேவியர், இந்த உடல் மலமோ மனம் மலமோ வந்து நீங்க வந்து அது வந்து குறைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா இந்த பிராணாயாமம் செய்யலாம். ஓகே, அப்ப இந்த பிராணாயாமம் செய்ய 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 என்ன நடக்கும், இந்த இந்த பாடியோட டாக்ஸிக்கும் மைண்டோட டாக்ஸிக்கும் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்து அகற்றப்படும். இப்ப நீங்க ஒரு நாள் செஞ்சுட்டு நீங்க டீச்சர் சொல்ல முடியாது, டீச்சர் என்ன டீச்சர் நான் ஒரு நாள் செஞ்சேன் என்னோட உடம்புல உள்ள மலமும் மைண்ட்ல உள்ள மலமும் வந்து குறையவே இல்லையேன்னு நீங்க வந்து சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரெகுலர்லி பிராக்டிஸ் பண்ணாதான் வந்து அந்த மலத்தை வந்து நம்ம வந்து அகற்ற முடியும், டாக்ஸிக்கை வந்து எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த நோக்கம் வந்து நம்ம உடம்பு உள்ள வந்து நம்ம வந்து உயிர் வலியை வந்து நம்ம அதிகரிக்கும். ஓகே, உயிர் வலிய வந்து நம்ம உடம்புல வந்து அதிகரிக்கும் போது என்ன நடக்கும், ஓகே நம்மளுக்கு செல், நம்மளோட உடம்புல இருக்கிற செல், நம்மளோட உடம்புல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து போதுமான சக்தி கிடைக்கும். பார்த்தோம் நம்மளுக்கு சக்தி தான் பிராணாயாமம் பார்த்தோம். அப்ப அந்த பிராணாயாமம் பிராணா சக்தியில வந்து கூட வந்து உயிர் வலி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஓகே, மத்த கேசஸ் எல்லாம் இருக்கு, ஆனா உயிர் வலி வந்து கூட இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும்னா நம்மளோட உடம்ப வந்து ஒன்னும் பலமா வச்சிருக்கோம், ஒன்னும் ஆக்டிவா வச்சிருக்கோம். ஓகே, லிங்கேஷ் சார் கூட என்ன சொன்னாரு, நம்மளோட உயிர் வலி, அப்ப நம்ம உயிர் வலியை தேடி அந்த அத்லீட்ஸ் எல்லாம் வந்து போய் என்ன செய்யறாங்க, அந்த ஆக்சிஜன் சேம்பர் உள்ள உட்காந்துக்கிறாங்க. எதுக்கு, அவங்களுக்கு ஏற்பட்ட புண்ணு காயத்துக்கு எல்லாம் வந்து அந்த உயிர் வலி வந்து குணப்படுத்துறதுக்கு நிறைய உதவி பண்ணோம். அப்ப நீங்க இந்த மாதிரி வந்து பிராணாயாமம் செய்யும் போது உங்க உயிர் வலி வந்து உடம்புல அதிகரிக்கும் போது தேவையில்லாத டிசீஸ், மேஜர் டிசீஸ், ஓகே அதெல்லாம் வந்து உங்களால வந்து தவிர்க்க முடியும். ஓகே, அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னா வந்து உங்களோட டீச்சர் வந்து
பிரீதிங் த்ரூ மவுத். அப்ப நான் சொல்லியிருந்தேன் நம்மளோட நம்மளோட பிரெயினுக்கு வந்து டானிக் வந்து என்னது, உயிர் வலி தான் நம்மளோட பிரெயினோட டானிக். அப்ப அந்த உயிர் வலி வந்து நம்மளோட பிரெயினுக்கு போய் சேராச்சு நம்ம மேல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மேல வந்து ஏங்க முடியாது. ஏன்னா நம்மளோட மூளை வந்து மந்தமாயிரும், நம்ம மேல வந்து எனர்ஜி இருக்காது. பேசிக்கலி நம்மளுக்கு எனர்ஜி இருக்காது இந்த விஷயம் செய்யுது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியா நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட். ஓகே, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே டீச்சர் என்னால செய்ய முடியும், ஏன்னா எனக்கு கான்சென்ட்ரேட் பண்றது தானேன்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட்னா வந்து நீங்க வந்து உங்களுடைய சிந்தனையை வந்து ஒருநிலைப்படுத்துவீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறீங்களா, அந்த விஷயத்திலே நீங்க வந்து உங்க மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் வந்து கான்சென்ட்ரேஷன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து சொல்லும் போதே நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம ஆக்சுவலி நம்ம வந்து செய்யும் போது நம்மளுக்கு வந்து பயிற்சி இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா சில விஷயத்துல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்யற விஷயத்துல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. ஆனா அம்மாவும் அப்பாவும் அங்க போய் கத்துனா கூட உங்க காதுல உண்பாது, அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. எதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, இப்ப வீடியோ கேம் விளையாடுறது, போன்ல வந்து கேம் விளையாடுறது, அதுல எல்லாம் வந்து நீங்க வந்து நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. கூப்பிட இந்த காதுல கூட விளங்காது. அப்ப படம் பார்க்கும் போது கூட நீங்க நல்லா அப்படியே உங்களோட கான்சென்ட்ரேஷன் அங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. யாரு பக்கத்துல வரா, யாரு போறா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப நீங்க எந்தெந்த விஷயம்லாம் வந்து நீங்க வந்து விரும்பி செய்றீங்களோ, இன்ட்ரெஸ்டா செய்றீங்களோ, அந்த விஷயத்த வந்து நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்ப பேசிக்கலி நம்மளுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க வந்து பிராணாயாமம் செய்யலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிராணாயாமத்துக்கு வந்து நிறைய ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ஆனா டீச்சர் வந்து உங்களுக்கு வந்து மூணே தான் வந்து பிக் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க பாருங்க, நம்ம பிராணாயாமம் நம்ம வந்து மூச்சு தான் வந்து நம்மளோட உயிர். ஓகே, மூச்சு தான் உயிர்னு நீங்க அக்ரி பண்றீங்களா? தம்ஸ் அப் போடுங்க, மூச்சு தான் உயிர்னு அக்ரி பண்றீங்களான்னு. ஓகே, நம்ம நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து எவ்ரி செகண்ட் வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம், நம்ம வந்து மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம அறிஞ்சும் அறியாமலும் நம்ம வந்து ஒவ்வொரு வினாடியும் வந்து நம்ம வந்து மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கோம். அப்ப நம்ம மூச்சு விடலைன்னா என்ன நடக்கும், நம்ம மூச்சு விடலைன்னா வந்து நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம செத்து போயிடும், எதுவும் செய்ய முடியாது. மூச்சு இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோட இருக்கோம், ஓடுறோம், விளையாடுறோம், பேசுறோம், எல்லாம் செய்யறோம். அப்ப அதனால்தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த பிராணாயம்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து நம்ம கிட்ட வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அப்ப அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா, நம்ம செய்ய ஆரம்பிச்சா நம்மளோட உடம்புல உள்ள ஆரோக்கியம், மனசுல உள்ள ஆரோக்கியம், அப்புறம் நம்மளோட சிந்தனை திறனும் வந்து நம்மளுக்கு வந்து ஒண்ணும் வந்து பெட்டரா ஆகும். சரியா? இன்னைக்கு வந்து முழுசும் வந்து நம்ம வந்து பிராணாயாமம் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம அடுத்த வாரம் வந்து இதை வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே, இப்ப வந்து லிங்கேஷ் அண்ணா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணிடுவாங்க இன்றையோட வகுப்பை. ஓகே லிங்கேஷ். ஓகே, நன்றி டீச்சர். ஓகே, இப்ப நம்ம ஒரு சின்ன சம்மரி, இவ்வளவு நேரம் படிச்சதா ஒரு சின்ன சம்மரி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டாபிக் இன்னைக்கு மூச்சு, அவர் பிரெத். அப்ப நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு சாப்பாடு தண்ணி மட்டும் இல்ல, நம்ம பிரெத்தும் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் ஹோல் யோர் பிரெத் அதுல வந்து நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அடுத்து வந்து வாட் இஸ் பிராணாயாமம். பிராணன்னா சக்தி, ஆயமம்னா எக்ஸ்பேன்ஷன், த ரெகுலேஷன். ஸோ அதை வந்து விரிவுபடுத்துறது ஆயமம். பிராணனை ஆயமித்தல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம மூச்சை எப்படி பயன்படுத்துறோம், எப்படி யூட்டிலைஸ் பண்றோம், அந்த எனர்ஜி, அந்த சக்தியை நம்ம எப்படி ஆக்ககரமா பயன்படுத்துறோம். இப்போ கேண்டல் ப்ளோ பண்றோம், பெலூன் ப்ளோ பண்றோம், ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சோம் பெலூன் ப்ளோ பண்ணி. ஸோ இது வழியா நம்ம பிரெத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். வேற வந்து ஹவு டு வி பிரீத்,
நம்ம நோஸ் வழியா பிரீத் பண்ணி நம்ம லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ த வே ஆஃப் பிரீதிங் பார்த்தோம். கடைசியா த ப்ராப்பர் வே ஆஃப் பிரீதிங் பார்த்தோம். நீங்க வந்து நோஸ் வழியா பிரீத் பண்ணணும். அண்ட் நீங்க பிரீத் பண்ணும்போது செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. உங்களோட ஸ்டொமக் தான் எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகணும், விரிஞ்சு சுருங்கணும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் கடைசியா இந்த மூச்சை நம்ம யூஸ் பண்றதுக்கு சரியான யூஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான் பிராணாயாமம். அதை தான் நம்ம அடுத்த வாரம் செய்ய போறோம். அப்ப ஏன் அந்த பிராணாயாமம் முக்கியம், அதோட ஆப்ஜெக்டிவ, அதோட நோக்கத்தை நம்ம பார்த்தோம். அந்த கவன கூர்மை டாக்ஸிக் எலிமினேட் பண்ணுது, அண்ட் நமக்கு தேவையான அந்த உயிர் வலி ஆக்சிஜனை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ சுருக்கமா இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். அண்ட் அடுத்த வாரம் நம்ம வந்து பிராணாயாமம் ஆக்டிவிட்டியா செய்ய போறோம். ஓகே, எல்லாரும் தயாரா வந்துருங்க. இன்றைய வகுப்பு முடியுது. அடுத்த வாரம் நம்ம பிராணாயாமம் பத்தி பார்க்க போறோம். அனிமல் பிரீதிங் அண்ட் பிராணாயாமம், இப்படி பல பல புது விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ் அடுத்த வாரம். ஞாபகமா எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அம்பலம். நன்றி ஐயா.